ஓகே, இப்போ ஆப்பிள் அவங்க நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் ஆன iOS 27 இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த iOS 27 டெவலப்பர் பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐஃபோன் 17 வந்து போய் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பீட்டா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு வந்து நிறைய பக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பேட்டரி ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துருக்கும். ஸோ நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நம்ம டெவலப்பர் பீட்டா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பப்ளிக் பீட்டா வந்துடும். அந்த பப்ளிக் பீட்டா டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேபிள் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஸ்டேபிள் ரிலீஸ் வரக்கு வந்து ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு டெஸ்டிங்ல வந்து பார்த்தா இருக்கு. இந்த iOS 27 ஃபைல் சைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 20 GB மேல வந்து பார்த்தா காட்டுச்சு. இது நம்ம எல்லா யூசருக்கு வந்து 20 GB காட்டும் அப்படின்னு வந்து பார்த்தா கிடையாது. ஒவ்வொரு யூசர் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன அப்டேட் இருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்தா மாறும். ஒன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் இந்த iOS 27 அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆப்போட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. இங்கே நமக்கு ஆப்பிள் என்ன சொல்றாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா iOS 26 27 வரும்போது ஆப்போட ஸ்பீட் நமக்கு வந்து 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேமராவில் கேப்சர் பண்ணுறதுலாம் வந்து இப்போ 70% ஃபாஸ்ட்டாக வந்துருக்கும். அதுக்கப்புறம் AirDropல ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற போது இன்னும் 80% கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருக்கு. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பீட்டான்றதுனால பக்ஸ் வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் இருக்க ஐகான்ஸ்லாம் நமக்கு வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃபைல்ஸ் ஆப்போட கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நமக்கு வந்து சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேப்போட ஐகானில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லுக் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பார்க்க முடியுது தவிர பெருசாக இந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் அப்படியே ஹோம் ஸ்க்ரீன் மேலே இருக்க அந்த பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு முதல்ல வந்து அந்த பேட்டரி ஐக்கான் சுற்றி நமக்கு ஒரு அவுட்லைன் வந்து பார்த்தா இருக்கும். இப்போ அந்த அவுட்லைன் வந்து பார்த்தா காட்டுறது இல்லை, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டயலால வந்து நம்பர் வந்து இருக்கும். அந்த நம்பர்ஸோட டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனி கூட கொஞ்சம் கான்ட்ராக்ட் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் கிளாஸ் டிசைன் நல்லாவே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் iOS 26 வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே எடிட் டன் இருக்கும். இப்போ நமக்கு அந்த எடிட் டன் டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு பதிலாக வந்து இப்போ சிம்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில சின்ன சேஞ்சஸ் இங்கே நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இங்கே லிக்விட் கிளாஸ் டிசைனில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் டிசைன் வந்து பார்த்தா ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு பிடிக்கல. இந்த கிளாஸ் டிசைன் பிடிக்காதவங்க வந்து இன்னும் கூட அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இங்கே நமக்கு iOS 26 வந்து செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அங்கே நமக்கு வந்து லிக்விட் கிளாஸ் டிசைன் ஆப்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ள தான் நமக்கு அந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்லைடர் வந்து இருக்கு, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு அந்த கிளாஸ் எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எஃபெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கிளாஸ் லுக் வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளாஸ் லுக் நான் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இப்போ நமக்கு அந்த ஹோம் ஸ்க்ரீன்ல இருக்க அந்த விஜிட்டை வந்து பாருங்க, அந்த போட்டோஸ் ஆப் கீழ இருக்க அந்த லுக் வந்து பாருங்க, பார்க்க நல்லாவே இருக்கு. உங்களுக்கு அந்த கிளாஸ் லுக் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த போட்டோஸ் ஆப்ல நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் போட்டோஸ் ஆப்னா ஒரு போட்டோ வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். எடிட் பேஜ்ல போனோம் அப்படின்னா கீழே வந்து க்ளீன் அப் அப்படின்னு வந்து பார்த்தா iOS 26 வந்து காட்டும். இப்போ நமக்கு iOS 27 வந்து பார்த்தா டூல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் வந்து காட்டுது. அந்த டூல்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 3 ஆப்ஷன் வந்து இருக்கு. க்ளீன் அப், எக்ஸ்டெண்ட், அதுக்கப்புறம் ரீஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நமக்கு இந்த க்ளீன் அப் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் அதுக்கப்புறம் ரீஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டெண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜில் இருக்க ஃப்ரேம்ஸை வந்து இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது நமக்கு எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாருங்க. ஸோ இந்த ஃபீச்சர்லாம் சாம்சங் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஃபைனலாக iOSக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ரீஃப்ரேம் ஆப்ஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இப்போ இந்த ரீஃப்ரேம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இமேஜை வந்து பார்த்து அனலைஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆங்கிள் வந்து பார்த்து மாற்றிக்க முடியுது. இப்போ வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோட ஆங்கிள் வந்து பார்த்தா கீழே மேலே லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம மாற்றினதுக்கப்புறம் ரீஃப்ரேம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி கொடுத்துருது. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி புது ஃபீச்சர் இங்கே ஃபோட்டோஸ் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் லாக் ஸ்க்ரீன்லேயே ஒரு சில சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வச்சிருப்போம். அந்த இமேஜ் நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கிற இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஃப்ரேம் வந்து ஃபில் பண்ணும். நமக்கு iOS 26 ட்ரை பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இப்போ நம்ம 27 வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணுறோம். இப்போ நம்ம மீதி இருக்க ஸ்பேஸ் எல்லாம் வந்து அதுவே ஏஐ வச்சு வந்து ஃபில் பண்ணுவோம். தென் கீழே இருக்க அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா புதுசாக நமக்கு ஒரு சில 3 வால்பேப்பர் வந்து பார்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு அது கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா iOS 27 வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ நமக்கு இங்கே ஒரு 3 ஸ்டைலாக வால்பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா இமேஜ் பிளே கிரவுண்ட் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இது நமக்கு iOS 26 வந்து இருக்காது. இப்போ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு மேலே எனி ஸ்டைல் இருக்கும். அதை நீங்கள் மாற்றி அனிமேஷன், இல்லஸ்ட்ரேஷன், ஸ்கெட்ச் இருக்கும். நம்ம சாட் ஜிபிடிக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே சாட் ஜிபிடி கொடுத்து நம்ம சாட் ஜிபிடி மூலமாக இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வால்பேப்பர் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஷார்ட்கட் ஆப்பில் நமக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம iOS 26ல் வந்து ஷார்ட்கட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம மேனில் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நமக்கு iOS 27ல் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஷார்ட்கட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேணுன்றமா டைப் பண்ணிக்க முடியும். வேணுன்றமா டெக்ஸ்ட் வந்து கொடுத்தா மட்டும் போதும். அதுவே நமக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஷார்ட்கட்டில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கேமரா ஆப்பில் நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு iOS 26ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறது லைவ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நமக்கு iOS 27ல் வந்து சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் பட்டன் நமக்கு வந்து டாப்பில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஒன் ஆன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் இங்கே சஃபாரி ப்ரௌசரோட ஹோம் ஸ்க்ரீனோட லேஅவுட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு iOS 26ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக்கில் வந்து இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு iOS 27ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு iOS 27ல் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க்கு, ரீடிங் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி எல்லாமே டாப்பில் கொண்டு போயிட்டாங்க. இதனால் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சஃபாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க டேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பிளே கிரவுண்ட் ஆப்போட இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. இங்கே உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கோடு வேணும்னு போட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி கோடு கொடுத்து நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது ஜென்ரேட் பண்ணும்போது அனிமேஷன் வந்து பாருங்கள், கிளாஸ் லுக் பார்க்க சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சஸ், நமக்கு வந்து டிவைஸ் வந்து பவர் ஆஃப் பண்ணுவோம். முதல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக வந்துருக்கும். இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் மாதிரி மாற்றிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த iOS 27ல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சராக நமக்கு வந்து கண்டிப்பாக சிரி தான் சொல்லணும். ஸோ இந்த டைம் நம்ம சிரியில் வந்து பார்த்து நிறைய புது ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்மளால் வந்து சிரி வந்து யூஸ் பண்ண முடியல. நமக்கு இப்போதைக்கு வந்து என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஒன்ஸ் நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி டெடிகேட்டட் வீடியோ வந்து போடலாம். இப்போ நம்ம சிரி வந்து தனியாக டெடிகேட்டட் ஆப்பாக வந்து ஒர்க் ஆகும். நம்ம சாட் ஜிபிடி, ஜெமினியில் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி சிரிக்கும் நமக்கு டெடிகேட்டட் ஆப் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் சிரியை வேக்கப் பண்ணுறதுக்கு அந்த பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோம் ஸ்க்ரீன் சுற்றி நமக்கு அந்த எஃபெக்ட் வரும். இப்போ இந்த புது லுக்கில் நமக்கு வந்து டைனமிக் ஐலாண்டில் மேலே வந்து பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து கொண்டு வந்துருக்காங்க. அந்த டிசைன் நம்ம பார்க்க நல்லா ஒரு கிளாஸ் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் சிரி வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணுவோம். அப்போ அந்த சர்ச் வரும். அங்கிருந்துக்கும் நம்ம டேரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுன்றாங்க. அதுக்கப்புறம் கேமராவில் டெடிகேட்டட் சிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. நம்ம கேமராவில் சிரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு சிரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து இருக்குது. கிடச்ச அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இங்கே நமக்கு iOS 27ல் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த iOS 27 நமக்கு வந்து டெவலப்பர் பீட்டாவில் இருக்குது. அதுக்கப்புறம் பப்ளிக் பீட்டா வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டேபிள் அப்டேட் வந்து வரும். ஸ்டேபிள் வரும்போது நம்ம எல்லாரும் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து iOS 27. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.